அண்ணே தையல் மிஷின் வாங்கியாச்சு. எப்படி தைக்கணும்னு ஒரு டெமோ காட்டிருங்க. தையல் மிஷின் எப்படின்னு தைக்கும்? நாம தான் உட்காந்து தைக்கணும். நீங்கள் சொன்னது சரியான ஜோக்கு தான். அது எப்படி பண்ணணும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டொமஸ்டிக் மிஷின் இது. இதில் வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து பாபின் கேஸ் ப்ராப்பராக போடணும், அப்புறம் நூல் வந்து கரெக்டாக எப்படி போடுறது, இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாபின் கேஸ் போடுறது வந்து இந்த இதில் வந்து ஒரு பாபின் போடுறது இந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதை மாட்டிட்டு நூல் வந்து டைட்டாக வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கீழே வந்து லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் நூல் போடுறது வந்து நூல் வந்து மேலே மாட்டிட்டு அப்படியே இழுத்து இந்த சைடு ஒரு கொக்கி ஒன்று வரும், அதுலேருந்து மாட்டிட்டு இந்த 2 தட்டில் மாட்டிக்கணும். மாட்டி இப்படியே எடுத்து அதுக்கப்புறம் இந்த கம்பியில் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இந்த கொக்கியில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஊசியில் மாட்டணும். இதில் வந்து இருக்கிறதுலே பெரிய தையலாக வருது. இதில் சின்ன தையல் பண்ணுறது வந்து இந்த இடத்துல அந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் 2 முறை லூஸ் பண்ணிவிட்டு இதிலே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க 5 4 3 2 1. அது வந்து 5ல் இருக்கிறது பெரிய தையல். அப்படியே வந்து கொஞ்சம் 4ல் வச்சிங்கன்னா கொஞ்சம் சின்ன தையலாக வரும். இதில் அப்படியே இன்னும் கொஞ்சம் இறக்குனா 3 சின்ன இன்னும் கொஞ்சம் பொடி தையல் வரும். இது ஃபுல்லாக வந்து அப்படியே கீழே இறக்கிட்டா ஸ்டிச்சஸ் பண்ணது அப்படியே ரிவர்ஸில் தைக்கும். சென்டரில் இருந்தால் மட்டும் மூமெண்ட்டே கொடுக்காது. இது அதுதான் இந்த தையல் அட்ஜஸ்ட் பண்ணுறதோடது. இப்போ கீழே எதுவும் தைக்கும் பொழுது லூப் எதாவது அடிக்கிறது முடிச்சு வருதுனாக்கா இதை மட்டும் ஒரு 2 முறை மட்டும் டைட் பண்ணி தைச்சா போதும், கரெக்டாக இருக்கும். த்ரெட் அறுந்து போகும் பொழுது ஒரு முறை லூஸ் பண்ணால் போதும், கரெக்டாக தைக்கும்.